அடுத்த நாள் காமாட்சி பாட்டி வந்தார். அவரிடம் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் ராம். அப்போ கீழே வந்த சிவாவை பார்த்தவுடனே பாட்டியின் பார்வை அவள் பக்கம் திரும்பிச்சு. சிவா, பாட்டி, நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேனே, என் மாமா பொண்ணு. அவள் நினைச்சுக்கிட்டாள், என்னடா இவன் இப்படி சொல்றான். பாட்டி, அட என்னப்பா, நீ உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லு. அவளிடம் போய் கேட்டார். தங்க சிலையாட்டம் இருக்கம்மா. பேரு என்ன? சிவா, ராஜாத்தி. அவளுக்கே உடனே மல்லிகா பாட்டி நினைவு வந்துச்சு. சிவா, பாட்டி, நீங்க காமாட்சி பாட்டி தானே? நேத்துதான் உங்களை பத்தி சொன்னாங்க. பாட்டி, ஆமாம்டா ராஜாத்தி, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம கல்யாணத்துக்கு வர முடியலம்மா. சிவா, சரி விடுங்க பாட்டி, பரவாயில்ல. தாத்தா எப்படிங்க இருக்காங்க? பாட்டி, ஹிம் நல்லா இருக்காருமா. அதற்குள் ராமும் கார்த்திக்கும் வந்தாங்க. பாட்டி, அட வாப்பா கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? கார்த்திக், ஹிம் ஆல்வேஸ் பைன் பாட்டி. பாட்டி, சரி சரி, எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க, நான் சமையல் ரெடி பண்றேன். காபி வைத்து கொடுத்து சமைக்க போனார். சிவா குளிச்சுட்டு சமையலறைக்கு வந்தாள். சிவா, பாட்டி, செம்ம வாசம் ஊரையே தூக்குது, எனக்கு சொல்லி தரீங்களா சமைக்க? பாட்டி, சரிடா, சொல்லி தந்துட்டா போச்சு. அதற்குள் ராம் வந்தான். ராம், பாட்டி, இவள மாத்திரமா எந்த வேலையும் செய்ய விட்றீங்க? பாட்டி, பாருடா, என் பேரனுக்கு எவ்வளவு பாசம்னு. சரிப்பா, எஜமானன் சொன்னா கேட்கணும். ராம், அட நீங்க வேற பாட்டி, இவ உங்க வேலைய இரண்டாக்குவா. என் அனுபவத்துல சொல்லுறேன், பார்த்துக்கோங்க, அப்புறம் உங்க இஷ்டம். சிவாவை பார்த்து நமட்டு சிரிச்சான். சிவா, பாட்டி, நான் தான் உங்க பேத்தி, அப்போ நீங்க தான் கத்துத்தரணும். இவங்களுக்கு பொறாமை பாட்டி, ரொம்ப சீன் போடுறாங்க. பாட்டி, சரிட்டாம்மா, நான் கத்துத்தரேன். சிவா, அப்படி சொல்லுங்க பாட்டி. ஹைபை அடிச்சுட்டு ராமை பார்த்து பழிப்பு பார்வை போட்டாள். ராம், சரி பாட்டி, ஆனா பீட்ரூட் சாம்பார் மட்டும் அவள்தான் சொல்லி தந்திருவா. பாட்டி, என்னப்பா பீட்ரூட்ல சாம்பாரா? ராம், அன்னைக்கு உங்க பேத்தி தான் செஞ்சா. பாட்டி, அருமை அருமை. அப்போ தான் பாட்டிக்கு புரிஞ்சிச்சு, இது பெரிய டாஸ்க் அவள்கிட்டே இருக்கு. அதற்குள் கார்த்தியும், பாட்டி, எங்களுக்கு பசிக்குது, நோ டைனிங் டேபிளுக்கு போனான். பாட்டி, சரிப்பா, எல்லாம் ரெடி. சிவா உதவி பண்ணினாள். பாட்டி, சிவா, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. சிவா, இல்ல பாட்டி, அவங்க சாப்பிட்டு கிளம்பட்டும், நான் உங்க கூட சாப்பிடுறேன். பாட்டி மனசுக்குள்ளே பேத்தி மாதிரி நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டார். அவர்கள் வேலைக்கு போன பின் கார்த்திக், ராம், பாட்டியிடம் சொல்லிடு நூ செஞ்சான். ராம் பாட்டியிடம் சொல்லிவிட்டு சிவாவை ஒரு பார்வை பார்த்து போனான். சிவா யோசிச்சுக்கிட்டாள். ஹிம், பார்வைய பாரு, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதானே, முத்து சிந்திடும் போல. சிவா, பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். பாட்டியையும் இழுத்து கொண்டு போய் சாப்பிட வைத்தாள். முன்னாடி பாட்டி கிச்சனுக்குள்ளதான் சாப்பிடுவார். ராம், கார்த்திக் இருந்தப்போ கூட அவங்க இப்படி கவனிச்சது இல்லை. பாட்டி, அம்மாடி, ராமுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமோன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நல்ல மனசு படைச்சவளா நீ இருக்கே. ராம் தம்பியும் அப்படித்தான், எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுவான், ரொம்ப நல்ல புள்ள. என் வீட்டுக்காரரோட மருந்து செலவெல்லாம் அதுதான் பண்ணிச்சு. ஒரு நாளும் எங்களை வேலைக்காரி மாதிரி நடத்தல. அதை கேட்ட சிவா மனசு குளிச்சு போச்சு. பின்னர் இருவரும் பேசிக்கொண்டே வேலை செய்தாங்க. பாட்டி, சரிம்மா, நான் கிளம்புறேன், பத்திரமா இரு. ராம் தம்பி 5 மணிக்கெல்லாம் வந்துடுவான். அதுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால நைட்டுக்கு அதான் செய்வான்னு சொல்லுவான். நான் சட்னி சாம்பார் வச்சுட்டேன், மாவு இருக்கு, நைட் இட்லி தோசை ஏதாவது செஞ்சுக்கோ. சிவா மேலே போய் குளிச்சுட்டு தூங்கிவிட்டாள். 5 மணிக்கு ஆபீஸ் முடிச்சு ராம் கார்த்திக் வந்தாங்க. கார்த்திக், ஏன் ராம், நம்ம சிவா பாட்டியுடன் நல்லா அட்டாச் ஆகிட்டாளே. ராம், நல்ல பொண்ணுடா, வேலைக்காரி அப்படின்னு நினைக்காம உறவா ஏத்திக்கிட்டா. அவன் மனசுக்குள்ளே அவளின் கண்களை நினைத்து கொண்டிருந்தான். பின்னர் கார்த்திக் போயிட்டான். ராம் சாவிய வைத்து உள்ளே போனான். மேலே போய் சிவா தூங்கிக்கிட்டிருந்ததை பார்த்தான். அழகா தலையினை கட்டிக்கிட்டு உறங்குறாளே. ராம் மனசு, ராட்சசி நீ, நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த தலையினை இருக்குது. அதற்குள் அவன் மனசாட்சி கேள்வி கேட்டது, என்ன நினைக்கிற ராம்?
ராம், ஏன் நான் என் பொண்டாட்டிதான்னு நினைக்கிறேன். ஓ, இது எப்ப இருந்து? அவ கல்யாணத்துக்கு இஷ்டமில்லைன்னு சொன்னதை நீ மறந்துட்டையா? முகம் சுருங்கிச்சு படுத்தான். எப்படியோ தூங்கிவிட்டான். கீழே சிரிப்பு சத்தம் கேட்டது. கார்த்தியும் சிவாவும் இருந்தாங்க. சிவா, ராம், நானே வந்து உன்னை எழுப்பலான்னு இருந்தேன். டின்னர் ரெடியாச்சு. நம்ம சிவாதான் செஞ்சா. ராம் விழிகள் பெரிச்சான். சிவா, பயப்படாத, பாட்டிதான் செஞ்சது. சூடு பண்ணுறது நாங்கதான். தோசை ஊத்திட்டு இப்பதான் வந்தோம். அவன் நிம்மதியடைஞ்சான். எல்லாரும் அமைதியா டின்னர் முடிச்சாங்க. கார்த்திக் தனிமை கொடுக்கணும்னு நினைச்சு நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போனான். இவங்களுக்கு நிச்சயம் தனிமை கொடுக்கணும். ஆனா நான் வரலன்னாலும் விடமாட்டாங்க. திடீர்னு கல்யாணம் ஆனதால் இன்னும் ஏத்துக்க கூட ஆரம்பிக்கல. என்ன பண்ணலாம் என்று யோசிச்சான். அடுத்த நாட்களும் இப்படித்தான் போச்சு. திடீர்னு கார்த்திக், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி 3 நாட்களுக்கு முன்பே கிளம்பினான். பாட்டியும் தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விடுமுறை எடுத்துக்கிட்டார்.